பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால 2026 வருடத்தின் 6ஆம் மாதத்துல உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற சிறுமை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற சிறுமை அப்படிங்கிறது இந்த வசனத்துல நமக்கு நல்லா புரியுது. கர்த்தரால சிறுமைப்படுத்தப்படும் பொழுது அதனுடைய முடிவானது பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம். மேன்மையான உயர்வான 4 படி 5 படிக்கு மேல போக போறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நம்ம 100% விசுவாசிக்கும் போது இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது தனக்கு ஆண்டவர் கொடுத்த சொப்பன தரிசனம் நிறைவேற ஆரம்பிக்கும் போது அவன் சிறுமைப்படுத்தப்படுகிறான். முதலாவது சகோதரர்களுடைய விரோதத்தை சம்பாதிக்கிறான், வியாபாரிகளிடத்துல விற்கப்படுகிறான். அந்த வியாபாரி முகமரியாதை எகிப்து தேசத்துல இருக்கிற போத்திபார் வீட்டுல போய் அடிமையா வித்துறான். அங்க யோசேப்பு அடிமையா வேலை செய்யறான். ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற துவங்கும் போது இவனை சிறுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். நாள் ஆக ஆக அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கான நாள் நெருங்க நெருங்க இவனுடைய சிறுமையானது அதிகமாய்க்கின்றே போகுதே தவிர குறையல. அங்க போத்திபார் மனைவியினால அபாண்டமாய் அநியாயமாய் பழி சுமத்தப்பட்டு கேவலமான அசிங்கமான ஒரு பேரை அவன் சுமக்கிறான். ஆனா மனசு சோர்ந்து போகல. காரணம், ஆண்டவர் என் கூட இருக்காரு, எனக்கு நியாயம் செய்வாரு அப்படிங்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தபடினாலே பொறுமையா சகிச்சான். போத்திபார் மனைவி சொன்னதையும் போத்திபார் சொன்னதையும் நம்பி பார்வோன் யோசேப்பை சிறைச்சாலைக்கு அனுப்புறான். சிறைச்சாலையில கொஞ்ச நாள் போகுது. கர்த்தருடைய சித்தத்தின் நாள் ஒன்று வருது. அந்த நாளில அதே பார்வோனுடைய வாயினால யோசேப்பை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுறாரு. பார்வோனுடைய குழப்பத்துக்கு யோசேப்பு மூலமா ஒரு முடிவு தெரியுது. அதே பார்வோன் தன்னுடைய கையில இருந்த மோதிரத்தை எடுத்து யோசேப்புக்கு போடுறான். மெல்லிய வஸ்திரத்தை யோசேப்புக்கு உடுத்து வைக்கிறான். தன்னுடைய ரதத்துல ஏத்துறான். தான் கழுத்துல போட்டு இருந்த பொன் சரப்பணிகளை யோசேப்புக்கு போட்டு வைக்கிறான். தேசத்து ஜனங்கள் எல்லாம் பார்த்து எல்லாரும் தண்டனிட்டு பணிங்க, இனி இவன் நம்முடைய தேசத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றான். இந்த உயர்வான ஸ்தானத்தை பெறுவதற்கு முன்பாக எத்தனை விதத்துல அவன் சிறுமைப்படுத்தப்படுறான். பொறுமையோடு சகிச்சான். தேவனுடைய திட்டம் அவனில நிறைவேற்றப்பட்டது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல யோசேப்பு சொல்றான், நான் சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்துல ஆண்டவர் என்னை பலுகி பெருக பண்ணினார்னு சொல்றான். பாருங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய சிறுமையை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. இந்த வசனத்தை விசுவாசிப்போம். இந்த மாதத்துல இந்த வார்த்தையை சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு அளவிலாம ஆசீர்வதிப்பார். ஆமென்.